நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எம்சிக்யூ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எம்சிக்யூ வந்து எப்படி வந்து பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் கிளியராக வீடியோ போடுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே எப்படி இருக்குது, எம்சிக்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் உங்களுக்கு 30 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? 30. ஓகே, அதாவது 15 ஒன்வர்ட்ஸு. ஈச் ஒன்வர்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இதில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஹெட்டிங் போட்டுருவீங்க. செக்ஷன் ஏ, தென் அதில் 1 சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன், எல்லாத்துக்கும் நல்லா நீட்டாக ஹெட்டிங் போட்டுறீங்க. இப்போ அதில் வந்து சப்டிவிஷன் 1, ஏனா ஏ, பினா பி அப்படின்னு மட்டும் எழுதினால் போதும். 1 அப்படி மட்டும் பண்ணலாம், நோ இஷ்யூ. ஏன்னா சம்டைம்ஸ் கொஷின் பேப்பர் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் ஆன்சர் கூட எழுத வேண்டாம், ஒன்லி நீங்கள் அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆப்ஷன் மட்டும் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆப்ஷனை போட்டு பக்கத்தில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சப்டிவிஷன் 1 ஏ காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படி போட்டாலும் தப்பு கிடையாது, இல்லை 1ல் ஏன்னு மட்டும் போட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா ரெண்டுக்குமே மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். உங்களுக்கு மேலே ஹெட்டிங் என்ன இருக்குது, சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் அப்படி தான் இருக்குது இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1ல் ஏ, இல்லை 1ல் பி, 1ல் சி, 1ல் டி அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டுருங்க. இல்லை அதில் வந்து 1ல் ஏக்கு பக்கத்தில் காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படி எழுதினாலும் ஓகே, நோ இஷ்யூ. தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு இன்கேஸ் பக்கத்தில் வந்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் வந்து கிவ் ரீசன், கிவ் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தால், இன்கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 99% அப்படி சொல்ல மாட்டாங்க. ஓகே, இன்கேஸ் சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லோரும் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேத்துக்குமே நான் சொல்கிறேன், வெறும் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த ரீசன், எந்த ஜஸ்டிஃபிகேஷன், எந்த எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். எக்ஸ்ப்ளனேஷனாக கீழே ரீசன் சொல்கிறேன், 1ல் ஏ அதுக்கு கீழே ரீசன் காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் த அப்படி. ஸோ அந்த ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அவங்க கேட்பாங்க. ஓகே, அது எழுத சொல்லுவாங்க, ரீசன் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி எதுவும் இல்லை, வெறும் இந்த பாருங்கள், இதில் பாருங்கள், வெறும் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு கிவ் ஜஸ்டிஃபிகேஷன், ரீசன் கொடுங்க அப்படிலாம் சொல்லவே இல்லைல்ல, அப்போ விட்டுடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் அப்படி சொல்லியிருந்தால் ரீசன் எக்ஸ்பிளைன் தி ரீசன், இல் கிவ் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால், 1ல் ஏன்னா ஏ காஸ்ட் அக்கௌண்டிங் சொல்லி போட்டு கீழே ரீசன் காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதோட நார்மல் உங்களுக்கு என்ன தெரியும் அந்த இதில் மீனிங், அந்த மீனிங்கை நீங்கள் கொடுக்கணும், அது ரிலேட்டடாக அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வரைக்கும் அப்படி பண்ணலை. ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும், ரீசன் கொடுக்கணும். அதர்வைஸ் தேவையில்லை. 1ல் ஏ போட்டோமா, பி போட்டோமா, கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டோமா, 2 மார்க் கிடச்சிரும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். சம்முக்கு என்ன ப்ரோ பண்ணுறது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5th ஒன்று இருக்குது. ஓகே, சம் ஃபார்மெட்டில் இருக்குது. சம்முக்கு வந்து நீங்கள் வெறும் 5ல் ஏ 5ல் பி அப்படி சும்மா போட்டுற முடியுமா நம்ம? இல்லை, கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, ஒர்க் அவுட் எங்கே பண்ணுவீங்க, கொஷின் பேப்பரில் பண்ணுவீங்களா? சரி, கொஷின் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்தாங்கன்னா அது ஆக்சுவலி வந்து ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்டடு. ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதையோ மார்க் பண்ணதையோ பார்த்துட்டாங்க அப்படின்னா இன்விஜிலேட்டருக்கு கேட்குற ரைட்ஸ் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த தப்பை யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒன்று, உங்கள் இதில் அந்த ஷீட் கொடுக்குறாங்கல்ல, மெயின் ஷீட்டு, அந்த மெயின் ஷீட்டில் ஆன்சர் ஷீட் இருக்குல்ல, அதில் லாஸ்ட் பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜில் ஒர்க்கிங்ஸ் போடலாம். இல்லாத பட்சத்தில் இப்போ என்ன 5 எழுதுறீங்களா, 5க்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒர்க்கிங்ஸ் போட்டு காமிக்கலாம், கீழேயே ஒர்க்கிங்ஸ் போட்டு காமிக்கலாம் 5 பக்கத்தில். அதுதான் கரெக்டான ஒரு மெத்தட். சம்மந்தமே நம்ம கொஷின் பேப்பரில் போடுறது இதெல்லாம் வந்து கரெக்டானதே வந்து கிடையாது. ஓகே, சம்முக்கு வந்து எப்படி நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் அப்பெல்லாம் வந்து என்ன தான் பெரிய லெவலில் பண்ணாலும் அங்கே ப்ரெசன்டேஷன் இருந்தால் பெட்டர். ஸோ சம் மாடலுக்கு கீழே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு மேலே ஆன்சர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அதே நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து இப்போது என்ன சொல்கிறது, நிறைய பேர் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 5th ஒன்வேர்டு கீழே ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு சரியாக தெரியல, பாதிலே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டீங்க. ஓகே, கடைசி டைமில் என்ன பண்ணுறதுனா ஃப்ளூக்கில் ஒரு ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மார்க் வந்து மேலே ஆப்ஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அந்த இடத்துல மார்க் கிடச்சிடும். அதை மட்டும் நல்லா ஞாபகம், சரிங்களா? ஆனால் சம்முக்கு கீழே வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒர்க் அவுட்டு பண்ணியிருக்கணும், மஸ்ட்டு, கண்டிப்பாக. ஓகே, டேரக்ட் ஒன்வேர்ட் மேலே இருக்கிறதெல்லாம் டேரக்ட் ஒன்வேர்ட், அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுலேயும் நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு பக்கத்தில் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தால் நீங்கள் அதை பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஒன்வேர்டுக்கு நான் எதை ப்ரோ படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதை நான் இப்போ சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும், சரிங்களா?
எம்சிக்யூ அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எல்லாருக்குமே நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் புக்லேயே ஒவ்வொரு சாப்டர் ஃபினிஷ் பண்ணும்போது வந்து ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் படிக்க வேண்டாம் ப்ரோ அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக படிச்சுக்கோங்க. அது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்களே, நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் படிக்க சொல்கிறேன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்டு கிரியேட் பண்ணாங்கன்னா கரெக்டு தானே? மேபி கேட்குற பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஸோ இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டை அதில் ஒரு வேர்டை மட்டும் டேஷ் கொடுத்துட்டு ஒன் வேர்டு கேட்கலாம்ல. எல்லா எம்சிக்யூக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. கரெக்ட்டுங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. ரொம்ப டெப்த்தெல்லாம் படிக்க வேண்டாம். சும்மா லைட்டாக ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ புக்கில் பேக்கில் இருக்குல்ல, உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸ் ஃபினிஷ் பண்ண அங்கங்கே இருக்கும். சில இதில் மொத்தமாக இருக்கும். எப்படி இருக்கோ அதை தாராளமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நோ இஷ்யூ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது எம்கே அகாடமி குயிசஸ் குரூப் ஒன்று இருக்குது. சரிங்களா? குயிசஸ் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் பார்க்குறது ரொம்ப நல்லது. அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணிடுறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெட்டர். ஓகே. சரி, ஓகே. அது பார்த்துடுறீங்க ஒன்று. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் புக்கில் இருக்குல்ல, அந்த புக்கில் அந்தந்த சாப்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணேன்னு இல்லையா? ஸோ அது பார்த்துருங்க. ஓகே. அப்போ புக்கில் இருக்கக்கூடியது முடிஞ்சிருச்சு. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் இருக்கிறது பார்த்துட்டேன். புக் இன்னர்லாம் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ அந்த சம் சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு? சம் மேனேஜ் பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒன் வேர்டு அதுலேருந்து தான் ஒன் வேர்டு கேட்க போகிறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. மிச்சதெல்லாம் கான்செப்ட்டை நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா, அந்த கான்செப்ட் தான் நான் முன்னாடி சொல்கிறேன்ல. அதாவது ஒரு 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 சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, டேரெக்டாக எடுத்தோன்னே அந்த சாப்டரில் சம் இருக்குன்னா டேரெக்டாக சம் போகக்கூடாது. முதல்ல அது கான்செப்ட் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கான்செப்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருப்பாங்கல்ல, புக்கில் இருக்குல்ல. அந்த கான்செப்ட் ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒன் வேர்ட் கவர் ஆயிடுது. ஸோ அப்போ புக்கிங் நேரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர் ஆயிடும். நீங்கள் ரீட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ புக்கை நல்லா ரீட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. தென் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸையும் படிச்சிட்டோம். முடிஞ்சது. தென் நம்ம எம்கே அகாடமி குயிஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டையும் படிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஆஸ் பர் சிலபஸ் 2016க்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்லேருந்து பிட் கொஷின்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. பிட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. சரிங்களா? அது எதுக்குன்னா, இதுக்குன்னு சொல்லி அதாவது ஒன் வேர்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிடிஎஃப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. உங்களுக்கு தேவைப்பட்டால் அது பார்த்துக்கோங்க. ஓகே. தேவைப்பட்டால் அது பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறது நல்லதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய இது வந்து நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இல்லை. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பார்க்கலாம். ஓகே. தென் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பாருங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேறு என்ன காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்துக்கலாம். காஸ்ட் அக்கௌண்டிங், ஓஎம்எஸ்எம் பார்க்கலாம். காஸ்ட் அண்டு அதாவது நெக்ஸ்ட் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அதுக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி தனித்தனியாக சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருந்துச்சு. சிஎஃப்எம் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப்ல இருக்கும். அது படிச்சுக்கலாம். நோ இஷ்யூ. பட் ஆனால் இந்த கேட்டகரியில் படிக்கிறது பெட்டர். இப்போது இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டிலாம் நீங்கள் சொல்லவே இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சிடுறீங்களா, அதுலேருந்தே உங்களுக்கு ஒன்றும் நல்லாவே கவர் ஆயிரும். அதுக்கு நீங்கள் அந்த பிடிஎஃப் பார்க்க வேண்டாம். ஏன் பார்க்கலாம்னா சொல்கிறேன்னா, அதெல்லாம் ஓல்டு அமெண்ட்மெண்ட் இருக்கும். அந்த அமெண்ட்மெண்ட் நியூலாம் இருக்காது, அப்டேட்லாம் இருக்காது. அந்த ஓல்டாக தான் இருக்கும். அதனால தான் வேண்டாம்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் பர் சிலபஸ் 2016 பிட் கொஷின்ஸ் இது இன்ஸ்டியூட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து கொடுத்தது. இது பார்த்துக்கலாமா அப்படின்னா ஓஎஸ் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்கே அகாடமி குயிஸ் குரூப்பில் இருக்கிறத பார்க்குறீங்க. தென் உங்கள் புக்கில் இருக்கிறதே நீங்கள் பார்க்குறீங்க. தென் புக்கின் நல்ல கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது அது கவர் ஆகிடுது. அஸ் பர் சிலபஸ் 2016 இருக்கக்கூடிய பிட் கொஷின்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், ஓஎம்எஸ்எம், கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் சிஎஃப்எம். ஸோ பிடிஎஃப் வந்து இது எங்கே ப்ரோ இருக்குது, பிடிஎஃபாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. பார்த்துக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நிறையவே வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒர்க் புக்குன்னு ஒன்று இருக்கும். ஒர்க் புக்குங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு சாப்டர்ஸ் ஒரு சில லிமிட் ஒரு 10 ஒன் வேர்ட்ஸு, ஒரு 5 கொஷின்ஸு, ஓகே, ஒரு 5 சம்ஸு. அந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப நம்ம ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி ரொம்ப பெருசாக 700 பேஜஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 200 பேஜஸ் 250 பேஜஸ் மட்டும் இருக்கும். இதுவும் சிலபஸ் 2016க்கு வந்து இருக்குது. ஓகே. இந்த பிடிஎஃப்லேயும் அது மாதிரி ஒன் வேர்ட்ஸ் வந்து இருக்கும். வேணும்னா பார்த்துக்கலாம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் நான் ரீட் பண்ணிக்கிறேன், எனக்கு உள்ளே இருக்குது, நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், நான் பார்க்கலாம் தானே அப்படின்னா தாராளமாக பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மேலே சொன்ன அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும் பாருங்கள். இப்போ ஒர்க் புக்குக்கும் இந்த பிட் கொஷின்ஸுக்கும் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்குது. அதை வந்து நான் இப்போது உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், குரூப்பில் ரீஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் நாளைக்கு வந்து அதோட ஃபுல் ஃபைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன்.
ஓகேங்களா? எம்சிக்யூக்கு ஃபுல்லாக இதுதான், இவ்வளோ தான், இப்படி தான் படிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அது நீங்கள் ப்ளூ கலர் ரீஃபில் வச்சு பண்ணாலும் சரி தான், இல்லை பிளாக் கலர் வச்சு பண்ணாலும் சரி தான், தட்ஸ் யுவர் விஷ். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும், எம்சிக்யூ வந்து எப்படி படிக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பார்க்கலாம்.